அவர் பெயர் முழுதும் காட்டிட்டாரு. அந்த விசில் சத்தம் பறந்துருச்சு. ஓகேவா? அந்த நரகத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, அந்த யமனுக்குமே புரிஞ்சிருச்சு, செவி கிழிஞ்சிருச்சு. படத்தை உள்ள உட்கார வச்சு பார்க்க விடல. ஓஜி சம்பவம் தான், ஒரிஜினல் தரமான சம்பவம் தான். நீ பார்த்தவன் கெட்டவன் தான், நீ பார்த்தவனும் நல்லவன் தான். குட் பேட் அகிலி, நல்லவனு நானு கெட்டவனு நானு. பத்திக்குச்சி பத்திக்குச்சி ஓடிக்க சாமிய தீண்டிட்டு சீண்டிக்க அப்படின்ற மாதிரி அப்படி பெரட்டி எடுத்து வச்சிருக்காரு. ஒரு டானு நல்லவனானா என்ன பண்ண முடியும், அதே டானு மறுபடியும் கெட்டவனானா என்ன பண்ண முடியும். ஏய் பெரியமாவ யாசு காட்டலாம் பாரு, அதெல்லாம் வந்து தூசு. இது 1000 கோடி அடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் யாசு யாரு, அஜித் அண்ணன் யாருன்னு. ஏன்னா பெரியமாவ கார்ல 2 பக்கம், தலையில 2 பக்கம். அந்த பயிற்று நீங்க யாருங்கடா, நீங்க நல்லா இருப்பீங்கடா. சுகந்தி அக்கா அப்படி தாண்டா பேசுவேன். என்னடா பைட்டாடா எடுத்து வச்சிருக்கீங்க. பெரியமாவையே பெருமைப்படுத்தின படம் குட் பேட் அகிலி. இந்த ஒரு வார்த்தையை போட்டு ட்ரெண்ட் ஆக்குங்க. ஓகே, பழைய படம் ரெஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. நீ லியோவை சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு படத்தை சொன்னீங்கன்னா நானே சொல்றேன். ஓகேவா? அதாவது பழைய டானா இருந்த போட்டாவை காட்டி அவ்வளவு பெரிய டானு நம்ம வேணா தண்டனையை ஒத்துக்கிட்டு ஜெயில இருக்கிறாரு. ஓகேவா? அவரு ஜெயில இருக்கிறப்ப இவங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. அவன் பையனை வந்து பாக்குறப்ப பையனை வந்து ட்ரக் யூஸ்ல வந்து கொண்டு போயிடறாங்க. அந்த ஒரு சீன்ல தான் ஷாருக்கான் சார் பையனு உள்ள கூட்டிட்டு போன அந்த சீன் வந்து எனக்கு சீக்வன்ஸ் வந்தது. அதையும் உண்மையை சொல்லிடுறேன். ஓகேவா? அந்த ஒரு சீன் தான் நம்ம நாட்டுல நடந்த சீன் மாதிரி இருக்கு. மத்த எந்த சீனுமே ஏன்னா எதையுமே தழுவலா கிடையாது. கதை டன்னா இருக்குது, சீனு மாசா இருக்கு. ஆதிக்கு வந்து பயங்கர வெறித்தனமான ஃபேன் நினைக்கிறேன். ஓகேவா? அவங்க மாமாவையும் யூஸ் பண்ணிக்கிச்சு, அவரையும் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு தரமான சம்பவம் பண்ணிருக்கிறாரு. டெத்துல கூட கெத்து விட கூடாதுடா. அந்த டயலாக்ல யாருக்குடா யோசனை வரும்? எவன்டா எழுதுனா? சூப்பர்டா டயலாக், சூப்பர். சின்ன பையன் மாதிரி தான் வந்து. ஆமாப்பா, எங்க ஆளு என்னைக்குமே சின்ன பையன் தான். இப்ப அக்காவுக்கு என்ன தோராயமா வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இருடா, ஒரு நடிகன் தன்னைத்தானே எப்படி வேணாலும் மாத்திக்க முடியும். அதுக்கு உதாரணம் எம்ஜிஆர் ஐயா. 50 வயசுல ஒருத்தன் போய் கேட்டானா, கிழவன் ஆயிட்டீங்க, 25 வயசுக்கு நடிக்க வந்திருக்கீங்க. சரி, 25 பையன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? 25 மாதிரி இருக்குது. ஏன் 50 வயசு பையனை சரி 25 வயசு ஆளு வில்லனா 50 வயசு ஆக்குனீங்களே, அப்ப தெரியலையா? அதுக்கெல்லாம் மேக்கப்டா, பிரேக்கப்டா, அன்புடா. அதெல்லாம் வரமாட்டாரு, எங்களுக்கு வேணாம் கேக்குறான். அப்படியே கண்ணுல இருந்து வருதுடா விண்ண, அப்படி கண்ணுல இருந்து ஓட்டையில இருந்து அப்படி வருதுடா. எங்க தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன பிறகுதான் தலைய நாங்க அதிகமா தமிழ்நாட்டுக்காரங்க பேசுறோம். அது தங்க தலை இல்லடா, சிங்கத்தலைடா, சிங்கத்தலையும் இல்லடா, அது வைரத்தலைடா அப்படின்னு கண்ணு, அதுக்கப்புறம் வந்து உடம்பு, அதுல இருந்து தலைய காட்டுறாங்க. அதுதான்டா குட் பேட் அகிலி. நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒரு தலை இருக்குண்டா. அந்த தலை கெட்ட தலையை அழிக்கும், நல்ல தலைய வாழ வைக்கும்டா. அதான்டா God bless you. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப மாசா இருந்துச்சு. அஜித் சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. விண்டேஜ் இதை ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. அவரோட மூவி ரெஃபரன்ஸே எடுத்து நம்மள ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பக்கா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணிருக்காரு. அஜித் ஃபேன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம விடாமுயற்சியில சொன்னோம்ல மாசு இல்லன்னு சொல்லி, இதுல படம் ஃபுல்லாவே மாசு தான் பண்ணிருக்காரு அஜித் சார். அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி பார்த்து பெருசா இல்லைங்க. ஆனா அஜித் படம் ஃபுல்லா காட்டுறாங்க, ஃபுல்லா மார்க் பண்ணிருக்காரு. அதுல என்ஜாய்மெண்ட்லயே நமக்கு படம் முடிஞ்சிருக்கு. சிம்ரன்லாம் ஒரு சீன் அப்படிதான், ஒரு சீன் 2 சீன் அதிர்ஷ்டம் வராங்க. பட் சிம்ரன்லாம் 2 சீன் வர சீன் நல்லா பண்ணிருக்காங்க.
விடாமுயற்சி மாதிரி இல்ல, இதுல வேற ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. படம் எத்தனை வாட்டி பார்க்கலாம்? நாங்க அதுக்கு வேணா 2-3 வாட்டி பார்ப்போம். மத்தவங்க பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பட் அதுக்கு வந்து ரொம்ப அதிகமா ஆனா ஸ்டோரியா பாக்குறவங்களுக்கு ஏதாவது ஸ்டோரியா பார்க்க விடாமுயற்சி தான் எல்லாருமே ஆவரேஜ்னு சொல்லிட்டீங்களே, இப்ப இத மாதிரி பாருங்க. அர்ஜுன் தாஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நிறைய பழைய சாங்ஸ் வந்து ரீமிக்ஸ் போட்டுருக்காங்க. அது சாரி ஆலுமாட்டு ஒரு மாசம் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க படத்துல. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான். அப்படின்னா நான் அஜித்தோட சும்மாவே வெறி. இதுல வந்து எங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாஸ்ட், அப்படியே பாம் பிளாஸ்ட் எல்லாம் போட்டு ஃபுல் பூஸ்ட் எல்லாம் ஏத்தி விட்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? செம்ம மரண மாசுனே சொல்லலாம். எனக்கு என்னன்னா ரெக்யூஸ்டா தியேட்டர்ல இருக்க ஷீட் எல்லாம் எடுத்துடலாம்னு தோணுது. ஏன் அப்படின்னா நாங்க ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே நின்றுட்டு தான் இருக்கணும். ஏன்னா கத்திட்டே இருக்கோம், எந்திரிச்சு கத்த முடியல ப்ரோ, எங்களால முடியல. அதனால சீட் எடுத்துட்டீங்கன்னா நாங்க நின்றுட்டே கத்திட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு படத்துல ஒரு சீன் 2 சீன் கத்தலாம், பட்டம் முழுக்கவே ஸ்டார்டிங் எண்டிங்ல இருந்து கடைசி அந்த லாஸ்டா கூட கொஞ்சம் முடிக்க போற நேரத்துல கூட வெயிட் பண்ணுங்க, தலையோட மாஸ் பார்க்காம நீங்க கிளம்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் மரண மாசுனே சொல்லலாம். அதுவும் மியூசிக், இந்த படத்தோட பயங்கர பூஸ்ட் பம்ப்ஸே மியூசிக் தான். அது எல்லாம் அவர் எந்தெந்த படத்துல என்னென்ன பாட்டுக்கு என்னென்ன வரிக்கு ரசிச்சோமோ அதை மொத்தமா அந்த படத்துல கொடுத்துருக்காங்க. டோட்டலா நீங்க மங்காத்துல இருந்து, பில்லால இருந்து, வாலியில இருந்து, அட்டகாசத்துல இருந்து எல்லா படத்தோட ஒரிஜினல் ரீவைண்ட் பண்ணி அப்படி கனெக்ட் பண்ணி அது ஒரு படமா கொடுத்துருக்காருன்னா அது இந்த படமா தான் இருக்கும். செம்ம மாசுனே சொல்லலாம். ரசிகர்களுக்காக ரசித்து அஜித்துக்காகவே ஒரு ரசிகன் எடுத்த படம்னே சொல்லலாம். ப்ரோ இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. கதை கொடுத்தா விடாமுயற்சியில வந்து மாசே இல்ல, கதை மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கு மாசு தேவை, நீங்க மாஸ் கொடுத்தா கதை இல்லங்கிறீங்க. எனக்கு புரியல. கதை இருக்கே, ஒரு சென்டிமெண்டான கதை. ஆக்சுவலி வந்து இந்த படம் வந்து நீங்க வந்து வெறும் அஜித் சாரா ஒரு படமா பார்க்காம அஜித் சாருக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த படம் பயங்கர கனெக்டிவிட்டியா இருக்கும். நீங்க ஒரு படத்தை வேற வேற ஆங்கிள் எடுத்த படத்தை ஒரே படத்துல கனெக்ட் பண்றதே பெரிய விஷயம். அது பக்காவா பண்ணிருக்காங்க. லோகேஷ் வந்து அவரோட படத்தை எல்சிவா கனெக்ட் பண்றாரு, இவர் டோட்டலா எல்லாரோட படத்தையும் எல்சிவா கனெக்ட் பண்றாரு. எங்க போய் சுத்தினாலும் இங்க வந்துருவோம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு படம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மீறி உங்களுக்கு டவுட்டா இருந்தா சொல்லுங்க, டிக்கெட் எங்க கேட்டு நான் அரேஞ்ச் பண்றேன், போய் படம் பார்த்துட்டு வாங்க. அவ்வளவு வைப், ஏன்னா வைப் அவ்வளவு வைப், ஃபுல் என்ஜாய்மெண்ட். காசுலாம் கம்மியா கொடுத்துட்டோமோன்னு ஃபீல் பண்ற அந்த அளவுக்கு வைபா இருந்தது. சூப்பரா இருந்தது, செம்ம வைப். படம் முழுக்கவே மியூசிக் தான் இருக்கும் ப்ரோ. நீங்க ஒரு பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் கூட ஒரு பாட்டு வரும். நீங்க இதுக்கு முன்னாடி பழைய பாட்டுலாம் ரசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துல எல்லாம் உட்காரவே முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது சுல்தானே பாட்டுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டோம். சிம்ரன் வந்து இதுல வந்து வேற லெவல்ல வந்திருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இடுப்பழகிக்கும் புன்னகை அரசிக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலங்கிற மாதிரிதான் இருக்கும். செம்ம. அவர் வந்து வில்லனா இல்ல ஹீரோவா, லவ் பண்றதா அவரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. யோகி பாரு ஒரு கெஸ்ட் ரோல்ல வருவாரு. அவர் வர்ற சீன் ஒரே ஒரு சீனு, அந்த ஒரு சீனுமே மாசா இருக்கும். அவர் தான் அடுத்து ஒரு கதையை நகர்த்திட்டு போற மாதிரி இருக்கும். கதை இல்லைன்னீங்களா, அங்க போய் பாத்தீங்கன்னா கதை தெரியும் உங்களுக்கு. இந்த படத்தை வந்து உண்மையில எந்த ஒரு விஷயமே சொல்ல முடியாது. ரசிகர்களுக்காக ரசிச்சு எடுத்திருக்காங்க படம். நம்ம ரசிச்சு பார்க்கலாம், கொண்டாடலாம். ஏன்னா நம்ம ரொம்ப விடாமுயற்சி வந்தப்ப பயங்கர ட்ரோல் எல்லாம் பண்ணீங்க, டோட்டலா அத்தனை பேருக்கு ஆப்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை விட விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் ஒண்ணு இருக்கு, உள்ள போய் பாருங்க, கண்டிப்பா தெரியும். அதெல்லாம் தாண்டிடும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாளே பாருங்க, இங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்க 7 மணிக்கு வந்தீங்களா, காலையில பாத்தீங்களா? எங்களை வந்து 9 மணி ஷோக்கே 9:10 தான் உள்ள விட்டாங்க. ஏன்னா 4 ரோல் லைன்ல நின்னோம் அப்படின்னா யோசித்துக்கோங்க. எப்படி இருந்தாரு அதை நினைவுபடுத்துற விதமா ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த ஏற்கனவே உலகநாயகம் பாட்டு வந்து அந்த மியூசிக், இளையராஜா மியூசிக் பயங்கரமா இருக்கும். சகலகலாவலவன் அந்த பாட்டை வச்சு ஒரு ஃபைட் சீனு சிறப்பா அந்த படம் ஃபுல்லாவே ஒரு வைப் வர்ற மாதிரி கொண்டு வந்தது தான். அப்புறம் அந்த கிராமத்து பாடல் ஒத்த ரூபாத்தாரன் பாட்டை, அந்த பாட்டை கொண்டு வந்து அந்த அட்மாஸ்பியரு எல்லாம் ஸ்கிரிப்ட்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான இதுல பாக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் பாத்தீங்கன்னா அவரு வந்து தலை நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி படத்துலயும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்ட் தான் காட்டிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கேங்ஸ்டார்ல இருந்து எப்படி ஒரு இளைஞரா இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணி டபுள் ஆக்டா ரோல் பண்ணும்போது கரெக்டா அவர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அஜித் ஒரு கேங்ஸ்டாரா, பெரிய கேங்ஸ்டாரா இருக்காங்க. இவர் வந்து அந்த கேங்ஸ்டாரை எதிர்த்து போராடுற மாதிரி இவர் வந்து பல நுணுக்கங்கள்லாம் கையாண்டு நல்ல விதமா கொண்டு போயிருக்காங்க. சிம்ரன்
ஒரு பழைய நினைவு ஊட்டுற மாதிரி கொண்டு வந்து திரிஷா மேம் ஆக்டிங் எப்படி? திரிஷா மேடம் சொல்ற மாதிரினா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில இருந்து ஒரு லவ்வோட இருந்து ஒரு குடும்பத்தை நல்ல விதமா கொண்டு போனோம் தவிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து எப்படி தலையை வச்சு கொண்டு போற விதத்தை ஒரு ஸ்டோரியா கொண்டு போயிருக்காங்க. ட்ரெய்லர்லாம் பார்க்கல இது வந்து கேங்ஸ்டர் மூவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்ஸ்லாம் வந்து பார்க்கலாமா? கிட்ஸ் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். தலை இப்ப ஒண்ணு கிடையாது. ஒரு மியூசிக் போட்டு நார்மலா நடந்து வர்றதுக்கு எப்படி இருக்கும், ஒரு மியூசிக் போட்டு நடந்து வந்தா ஒரு வைப் வரும்ல. ஒரு 10 லுக் இருக்கும், அதுல ஃபுல்லா தலை பத்தினா நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு வைப் உருவாக்குச்சு படம். இது உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த பழைய லுக் பாட்டுலாம் எடுத்து போட்டது உண்மையிலே சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா வராங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் மூவிக்கு? ஜெனரல் ஆடியன்ஸா வரும்போது ஏகே ரசிகர்களா தாண்டி போகும்போது ஏகே ரசிகர்கள் இப்படிதான் பார்ப்பாங்கன்றத ஒரு சாதாரண பொதுமக்களா வந்தா கூட தலைகளை ரசிகர்கள்லாம் இப்படிதான் எதிர்பார்ப்பாங்கன்றத அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். குட் பேட் அக்லி படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கான ஒரு படம். அவங்க ஃபேன் பாய் மூமெண்டா தான் நீங்க வந்து படத்தை பார்க்கணும். படத்துல எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கதையை கான்சென்ட்ரேட் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் சாரோட பில்டப்லேயே தான் படம் போச்சு. ஸோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் படம் வந்து பயங்கர லாகா இருந்துச்சு. ஆனா அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய வந்து தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் அந்த 45 மினிட்ஸ்ல நிறைய வந்துச்சு. ஸோ அவங்க வந்து ரசிகரமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து படம் உண்மையிலேயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இன்டர்வலுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் படம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா படம் த்ரூ அவுட் வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல மீம்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மீம்ஸ் ஆஃப்டர் மீம்ஸா தான் படம் ஃபுல்லா வந்துச்சு. படத்துல வந்து சுத்தமா கதை இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலை நம்பி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு நிறைய தமிழ் சினிமாவோட ரெஃபரன்சஸ், பழைய டயலாக்ஸோட ரெஃபரன்சஸ், நிறைய பழைய பாடல்கள், தொட்டு பேசும் சுல்தானா வந்து பிரியா வாரியர் ஆடி இருப்பாங்க. பட் அந்த பாடல் என்னன்னா நம்ம ஒரு 2 வரி ஆடும்போது நம்ம ரசிகரமா இருக்கும். பட் ஃபுல் பாட்டை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிம்ரன் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க. கேமியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாலி படத்துல அவங்க பேசிட்டு இருந்தாங்களா, அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் த்ரூ அவுட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய அஜித் சாரோட படங்கள் ரெஃபரன்ஸ், பழைய தமிழ் சினிமா ரெஃபரன்சஸ். இன்டர்வல் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் சாரோட டயலாக் தான் பேசியிருப்பாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் ஃபுல்லா வந்து படம் ரெஃபரன்ஸ்லேயே தான் போகுது. அர்ஜுன் தாஸ் வந்து ரொம்ப நல்லா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவர் தான் வில்லன் கேரக்டர், ரொம்ப அற்புதமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் படத்துல யோகி பாபுலாம் பாத்தீங்கன்னா ஒரு சீனுக்கு வருவாரு. ரெட் அண்ட் கிட்ஸ்லயே வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. அந்த டான்ஸ் வந்து நம்மள அறியாமே நல்லா சிரிப்பு கொடுத்துச்சு. ஓவராலா நார்மல் ஆடியன்ஸ் ஒன் டைம் பார்க்கலாம், செகண்ட் டைம் பார்க்க முடியாது. ஏன்னா படத்துல வந்து கதை எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கமர்ஷியலா நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இல்ல படம் உண்மையிலேயே கொஞ்சம் அந்த லொலுசபா ஃபீல்லாம் வந்துச்சு. அதான் மீம்ஸ் சொல்லிட்டேன், மீம்ஸ் கிண்டல் அடிக்கிறது, லொலுசபாவும் கிண்டல் அடிக்கிறது. அதான் ஃபுல்லா படம் வந்து ஒரு மீம்ஸா தான் போகுது. உங்களுக்கு வந்து ஒரு சினிமாவை பார்க்க முடியாதுங்க. நீங்க வந்து ஒரு திருவிழா வரோமா, திருவிழால வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறோமா, அந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. படத்துல என்ன ஒரு படம் ஆடியன்ஸா போயிட்டு படம் உங்களை உள்ள ஈர்த்துச்சா, அந்த கேரக்டருக்கு என்னாச்சு நம்மளை ஃபீல் பண்ண வச்சா, அது மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து தெரியும் அஜித் அவ்வளவு பில்டப் கொடுத்துட்டாங்க. பக்கத்துல வில்லன் எல்லாம் தூசு. வில்லன் என்ன டயலாக் பேசினாலுமே அஜித் சார் என்னடா நீ பேசிட்டு இருக்க, எங்க தலை பாரு வந்து ஒரே இதுல தூக்கிடுவேன் அப்படின்னு நம்மளுக்கு தோணல. அப்படிதான் நம்மளுக்கு ஹீரோ வந்து வீக்கா இருக்கும் போது தான் ஐயோ இந்த ஹீரோ என்ன பண்ண போறான், எப்படி வந்து வெளில வருவான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம யோசிக்கும். இந்த அஜித் நாயகர் என்ன அசால்ட்டா இதுல இருந்து வெளில வருவாங்க மாதிரி தோணும். அதே மாதிரி படத்துல லாஜிக்கெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. இவரை ஒவ்வொரு விஷயத்த அவ்வளவு அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வருவாரு. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு மீம்ஸ் பார்த்து ரசிச்சு வர மாதிரி, நீங்க ஒரு செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா 1 hour நீங்க யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எப்படி போர் அடிக்காம போதும், அந்த மாதிரி உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்காம போகும். அதே மாதிரி என்ன பாத்தீங்கிறது உங்களுக்கு பெருசா ஞாபகம் இருக்காது. ஏதோ ஒன்று என்ஜாய் பண்றது தான் தோணும். அதே மாதிரி ஏதோ ஒன்று என்ஜாய் பண்றது தான் தோணும் உங்களுக்கு. ஸ்டோரி பெருசா இல்லைங்க, ஸ்டோரி ரொம்ப ஒரு தின்லைன்னு வச்சிருக்காங்க. அஜித்தும் பையனை வச்சு ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஸ்டோரின்னு ஒன்று பேருக்குன்னு ஒன்று வச்சிருக்காங்க. பட் கதையா பார்க்கும்போது ஸ்டோரி பெருசா ஒன்றும் இல்லை, அதுல இம்பாக்ட் ரொம்ப பெருசா இல்லை. இல்ல படம் என்ன மிஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் என்ன பண்றாருன்னா, அஜித் அவர் சின்ன ஆக்டர்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாரு, விஷால் மாதிரி ஆக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. எப்போ அஜித் மாதிரி ஒரு ஆக்டர் கிடைச்சாரோ அஜித் அவர் இப்படி பாத்துட்டாரு. அதான் வந்து இந்த படத்துல ஒரு பெரிய மைனஸ். நம்ம ஆடியன்ஸ் வந்து எல்லா பெரிய ஆக்டர்ஸையும் வரிசையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து படமா நம்ம பார்த்துட்டு வருவோம். இவர் இப்படி பார்த்தோம்னா
ஃபுல்லா அஜித் சாரோட இது மாதிரி ஃபேன்ஸுக்காக பண்ணுங்கிற மாதிரி ஓவர் பில்டப் கொடுத்துட்டாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சீன் போகுதுன்னா இந்த கதை இதுக்கு அடுத்து இந்த சீன் போவோம் அந்த சீன் போவோம்ல, 2 சீனுக்கு நடுவில் வந்து அஜித்துக்கு ஒரு பில்டப்பான ஒரு விஷயம். ஒரு ஷாட் இப்போ என்ட்ரி ஷாட் பில்டப் வச்சீங்கன்னா ஓகேங்க, 2 சீனுக்கு நடுவில் இருக்க ஷாட் அவ்வளவு பில்டப்பா வச்சு அவ்வளவு மியூசிக் போட்டு இது போடுறாங்க. ஸோ அது வந்து நார்மல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லேக் ஆகுது. இது இங்கேருந்து கிளம்புனாரு அஜித் சார், அங்கே இறங்குறாரு, நடுவில் வந்து ஃபிளைட்ல இறங்குறது இவ்வளவு ஸ்லோ மோஷனா எதுக்கு 30 சென்ட் காமிக்கிறீங்க? ஸோ அது வந்து அஜித் ரசிகர்கள் அங்கே விசில் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சாலும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த இடம் வந்து லேக் மாதிரி வந்துருது. அதுதான் இந்த படத்துல வந்து அஜித் சார் அவங்க ரொம்ப ஓவரா பெருசா பார்த்தது வந்து பெரிய மைனஸா அமைஞ்சிருச்சு. ஆனா சினிமாட்டோகிராஃபர் உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரூவ் பண்றதுக்குன்னே ஒரு வித்தியாசமான ஒரு டோனை வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட படத்துல கொடுத்துருக்காரு. ஃபுல்லா ரெட் டோன் யூஸ் பண்ணிருக்காரு. அஜித் சாரோட கேரக்டர் பேர் வந்து ரெட் டிராகன், அதுக்காக யூஸ் பண்ணாரு என்னன்னு தெரியல. பட் ஃபுல்லா வந்து அந்த எல்லோ லைட் அடிக்கும் போது எங்கேயாவது ஒரு சைட்ல இருந்து ரெட் லைட் நிறைய சீன்ஸ்ல அடிச்சிச்சு. படம் ஃபுல்லா வந்து ஓவர் கிளாமரஸா இருந்துச்சு. ஒரு யதார்த்த மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து கதைக்குள்ள போவோம். இது ஃபுல்லா ஒரு செலிப்ரேஷன் மோட்ல தான் இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே ஒரு தடவை நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய தமிழ் சினிமா ரெஃபரன்ஸ், அதனால உங்களுக்கு போர் அடிக்காது. ஜீத்தை நீங்க ரசிக்கலாம். அப்புறம் என்ன சொல்றது, கிங்ஸ்லயே ஒரு 3 நிமிஷம் உங்களை சிரிக்க வைக்கிறாரு, மற்றபடி பெருசா சிரிக்க வைக்கிறாரு. ஓகேங்களா? நல்ல வேலை யோகி பாபுலாம் பெருசா கொடுக்கல சீனை, நல்ல வேலைன்னு நான் சொல்றேன். ஏன்னா யோகி பாபு இப்பெல்லாம் சிரிக்க வைக்கிறதுலாம் கிடையாது. ஏகே வராது வழி விடுன்றாரு, நல்ல வேலை அதோட நிறுத்திக்கினாங்க, வேற எதுவும் யூஸ் பண்ணல. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பாத்தீங்கன்னா அந்த ரீமிக்சிங் மியூசிக் தான் நல்லா இருந்ததே தவிர அந்த புது மியூசிக் அந்த ஃபைட் சீன் அப்ப கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்லா இல்லை, ரசிக்கும்படி இல்லை, திருப்பி கேட்கும்படியும் இல்லை. அஜித் சாரோட படத்தை எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்க, அவர் மேல எதுவும் பர்சனல் வந்து இருக்கா? நான் எங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்? விடாமுயற்சி அடுத்து போயிது விடாமுயற்சி வந்து ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி நல்ல ஸ்கிரிப்ட், அவங்க எடுத்துக்கிட்ட விதமும் நல்ல ஸ்கிரிப்ட். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து அவங்க இந்த இந்தியால எங்க எடுத்திருந்தாலும் நல்லா இருந்திருக்காரு. அது ஒரு தெரியாத ஊர்ல காண போனா ஒரு பாஷை தெரியாத ஊர்ல எவ்வளவு சஃபர் ஆகுறாங்கன்றதை எடுத்திருக்காங்க. பட் அமைதியா எடுத்துட்டாங்க. அதுல கொஞ்சம் விறுவிறுப்பு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா அவங்க கான்செப்ட் என்ன தெரியுமா, ஒரு சாதாரண ஆபீஸ் போற ஒரு மனுஷன் ரொம்ப மாசெல்லாம் காமிக்க மாட்டாங்க. அந்த டைரக்டரே சொல்லிட்டாரு, இதுல நீங்க வந்து அஜித் மூமெண்ட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, ஃபேன் பாய் மூமெண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு ஆர்டினரி ஆபீஸ் போற மனுஷன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அப்படிதான் ஒரு ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால அந்த படம் அப்படிதான் இருக்கும். அவர் என்ன சொன்னாரோ அப்படிதான் இருந்தது. நான் எதுவும் நெகட்டிவா சொல்லல, சரிங்களா? நான் அந்த படத்தை எப்படி ரசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எவ்வளவுதான் யார் வந்து வில்லன் வந்து குழப்பினாலும் நான் 12 வருஷம் நான் புருஷன் பொண்டாட்டியா ஒரு ரிலேபிளா நம்பி வாழ்ந்திருப்பேன்ல, எவன் குழப்பினாலும் அவ அப்படி இல்ல, அஜித் அப்படி இல்ல அப்படின்னு திரிஷா நம்புவாங்க. அந்த நம்பிக்கை அதை மீண்டும் அவங்க சேர்றாங்க பாத்தீங்களா, அந்த லவ் அவங்க நல்லா காமிச்சிருக்காங்க. அதனால நான் நெகட்டிவா கொடுக்கல, சரிங்களா? ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்ததுன்றதான் நான் சொல்றேன். அஜித்துக்கு நான் எதுவும் அஞ்சல்ஸும் கிடையாது. நான் இந்த ஃபேன் பாய் மூமெண்ட் யாருக்குமே ஃபேன் கிடையாது, ஓகேங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ரசிக்கிறேன், அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா அக்லி ஸ்கிரிப்ட் செம்ம. அந்த இப்ப நியூவா ஒரு சாங் வந்தது இல்லையா, பணத்துக்காக அவன் என்ன மறந்து அவன் கூட போய் அந்த பாட்டு வந்த உடனே சிரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க, அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. அந்த அக்லி பாட்டு ஒரு 40 மினிட்ஸ் செம்மையா இருந்ததுங்க. நீங்க அதுக்காகவே செகண்ட் டைம் வந்து பாக்கலாம். ஆனா குட் பேட் எல்லாம் செகண்ட் டைம் பாக்குற மாதிரி இல்ல. நீங்க அது வரைக்கும் எங்கன்னா டீ சாப்பிட்டு கூட நின்று இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்காரு, யாருமே படம் சூப்பரா இருக்கு. என்ன பண்றோம்னா நான் யாருமே அஜித் பார்க்க போறோம். பார்த்தேன் தலைப்படத்தை